அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எழுப்பிய ஐய வினாவை என்னால் என்ற அளவிற்கு தெளிவுபடுத்தவும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதையும் குறித்து சொல்லுகிறேன். கால் என்ற சொல்லே தமிழன் கண்டுபிடித்தது நீண்டு கொண்டே போவது கால். நம் உடல் உறுப்பிலே நீண்ட உறுப்பு எது? நீண்டு இருக்கின்ற உறுப்பு கால். முதலில் கால் ஒற்றை இதுதான் போட்டான். ஆங்கிலத்தில் சொல்லு கூட தமிழில் உள்ள சொல் தான் காலம் என்ற சொல் குறிப்பிடுகிறார். COLUM என்ற தூணை குறிப்பிடுறதுக்கு என்பதை பொறியாளர் ஒப்புக்கொள்வார். எனவே இந்த கால் என்பது குறில் எழுத்தை நீட்டுவதற்கு பயன்படுத்த ஒலியினுடைய மாத்திரையை நீட்டுவதற்காக பயன்பட்டது கால். ஐயா புலவர் வெற்றியழகன் ஐயா கூட குறிப்பிட்டார். அவர் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எழுப்பப்பட்டது. அது என்ன தொணக்கால்னு சொல்றீங்களே அப்படின்னு பாரு. முதலில் ஒரு கோடு போட்டு டி என்று சொல்லுவது மாதிரி போட்டு, இப்ப தினமலர்காரன் அதை தான் கடைபிடிக்கிறான். நூக்கு பக்கத்துல ஒரு துணைக்காலை போட்டா நூவை போட்டு பக்கத்துல ஒரு துணைக்காலை போட்டு விடுகிறார்கள். அது மாதிரி கால் என்ற சொல் அதுதான் இந்த மொழியினுடைய ஒலியினுடைய நீட்சியை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உரு, எழுத்து உருவினுடைய துணை. அதனால அது துணைக்கால் தான். கால துணைக்கால் ஆயிடுச்சு. துணையாக நிற்கின்றது அந்த எழுத்தினுடைய ஒலியை கூட்டுவதற்காக. சரி, இந்த குறளினுடைய சிறப்பு என்ன? நீட்ட முடியாம அவர் அறிந்து செய்தாரா, அறியாம செய்தாரா, அல்லது நாம் கற்பனை கொண்டு அதனை சொல்லுகின்றோமா என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் 7 சீர்களில் அமைக்கப்பட்ட இந்த குறள் இந்த ஒவ்வொரு சீரையும் மற்றொரு சீரோட பொருத்தி பார்க்க வேண்டிய அளவிற்கு உலக மக்கள் அனைவருக்குமே முக்காலத்திற்கும் பயன்படக்கூடிய கல்வி தொடர்பான அறிவுறுத்தலை வழங்கக்கூடிய ஆணையை தரக்கூடிய ஒரு குறளாக அமைந்திருக்கிறது. கற்க என்று சொல்லிட்டார். வியங்கோள் வினைமுற்று கற்க என்று சொல்லுகிறார். யார் கற்கணும்? நீ கற்கணுமா, அவன் கற்கணுமா, இவன் கற்க கூடாதா என்றெல்லாம் பொருளை தெளிவுபடுத்தும் வகையில கற்க என்று சொல்லுகிறார். கல்லாமல் இருக்காத, கல்லாதவனை கல் என சொல் என்று சர்தார் சிங் பாவலர் எழுதுவார். கல்லாதவனை கல்லுன்னு சொல்றாரா, மண்ணுன்னு சொல்றாரா? இல்ல, கல்லாம இருந்தால், கற்காமல் இருந்தால் கற்றுக்கொள் என்று சொல்லுவதாக அவருக்கு வேறொரு விளக்கம் கொடுத்தது போன்று கற்க என்பது வியங்கோள் வினைமுற்று. எதை கற்க வேண்டும்? யார் கற்க வேண்டும்? கற்பவை கற்க. உனக்கு எது தேவையோ, நீ பொறியாளரா, மருத்துவராக போகிறாயா, அல்லது கணக்கியல் வல்லுநராக போகிறாயா, வணிகத்திலே ஈடுபட போகிறாயோ, அதற்கு ஏற்றாற்போல் கற்பவை கற்க. எப்படி கற்கணும்? கசடு அற கற்க வேண்டும். கசடு அறுதல் என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய கசடு அற்று போகும் அளவிற்கு கற்க கற்க கசடு அற்று போகும். நம்மிடையே படிந்து கிடக்கின்ற கசடுகள் அருந்து போவதற்கும் அற்று போவதற்கும் இற்று போவதற்கும் பற்று விட்டு போவதற்கும் பயன்படக்கூடிய வகையிலே நீ கற்றுக்கொள்க. நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்க. ஒரு நூலை கற்றபின் மற்றொரு நூலுக்கு கற்பதற்கு ஆர்வம் பிறக்கும். அந்த நூலையும் கற்கும் போது உங்கள் ஐயம் தெளிவு பெறும், தெளிவு அடையும். கலங்களாக இருந்தது மயக்கம் நீங்கி தெளிவு அடைவதால் கற்க. கசடு அற கற்க. அரைகுறையாகவோ கற்றுக்கொள்ள கூடாது. மற்ற ஐயா வினவியது போல ஏனோ எனக்கு தெரிந்த வகையிலே தெளிவுபடுத்த வேண்டும் வகையிலே நான் கற்றுக்கொண்டதால் அந்த கசடு அருமாறு சொல்லக்கூடிய வகைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியதற்காக மகிழ்கிறேன் நண்பர்களே. கசடு அற கற்க. சரி, கற்பவை கசடு அற கற்க. இந்த கசடு அருமாறு என்பது மற்றவர்களிடையே தங்கி இருக்கக்கூடிய கசடு. இந்த கசடு என்ற சொல்லு கூட பிறந்த காலகட்டத்தை காட்டக்கூடிய அளவிற்கு எந்த மண்ணிலிருந்து பிறந்த சொல் என்பதற்கு கூட அந்த கசடு என்ற சொல் சொல்கிறது நண்பர்களே.
கசடு என்று சொல்லும் போது இங்கே க்ரூட் ஆயில் என்று சொல்லுகிறார்கள், அதை கசடு என்று சொல்லுவார்கள். அல்லது தங்கிக் கொள்ளக்கூடியதில் எண்ணெயிலே இந்த வீழ்படிவாக கீழே தங்கக்கூடியதையும் கசடு என்று சொல்லுவோம். மற்றொன்று ஒரு கசடு வீணான பொருளிலிருந்து தங்குகிற பொருளையும் கசடு என்று சொல்லுவோம். கசடு என்ற சொல் கருப்பு என்பதையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். கசடு என்றாலே கருப்பாக உள்ளது என்பது பொருள். எனவே நம்ம உள்ளது வெண்மை அடையாமல் கருப்பாக இருளாக இருப்பதை இருள் அகற்றக்கூடிய வகையிலே, அகற்றி கொள்ளக்கூடிய வகையிலே, மற்றவர்களுடைய இருளினையும் போக்கக்கூடிய வகையிலே கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்பது பொருளாகும். கற்க, கசடு அற கற்க, கற்பவை கற்க. சரி, நான் 75 வயதாச்சு, இனிமேல நான் கற்று என்ன செய்ய போகிறேன் என்று எண்ணி விடாமல், கற்ற பின்னும் கற்க, நிறுத்தி விடாத, நின்று விடாத, போதும் என்று இது அறிவுக்கு பொருத்தம் ஆகாது, மற்றதுக்கெல்லாம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லிக் கொள்ளலாம். கற்பதற்கு மட்டும் அல்ல, மூச்சு எதுவரை மூச்சு இயங்குமோ, எதுவரை மூச்சு உள்ளிழுத்து வெளிவிட்டு கொண்டிருக்கின்றோமோ அதுவரை நாம் கற்க வேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய திருவள்ளுவர் சொல்லி சென்றிருப்பதை எண்ணி பார்க்கும் போது எத்துணை மகிழ்ச்சி நமக்கு கிட்டுகிறது நண்பர்களே. எனவே அடுத்த சீர் கற்றபின். சரி, எதற்கு கற்க வேண்டும்? முதல் உள்ள சீருக்கோ ஏன் கற்கணும்? கற்றபின் கற்க என்று சொன்னாரு. கற்றபின் எதுக்கு கற்கணும்? நிற்பதற்காக கற்க. நீ எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறாயோ, எவற்றில் இருந்தெல்லாம் தெளிவு பெற்றுக் கொள்ளுகிறாயோ, அதன் வழியில் நின்றால் மட்டுமே பயன் கிடைக்கும். நல்ல நூல்களை படிப்பதால் மட்டும் நாம் மேன்மை அடைய முடியாது. அவற்றில் ஓர் இரண்டை ஏனும் நம் வாழ்விலே முழுமையாக கடைபிடிப்போம். ஆனால் நாம் கற்றதின் பயனை பெறுவோம் என்பதால் நிற்பதற்காக கற்க, அதன் வழியில் நின்று செல்வதற்காக கற்க என்று சொல்லுகின்ற சொல்லை நிற்க என்று கொண்டு வந்து சேர்த்து படித்திடல் வேண்டும் என்ற அந்த குறளினுடைய மாபெரும் சிறப்பை 7 சீர்களிலே ஒவ்வொரு சீரையும் மற்றொரு சீரோட கடைசி சீர் வரைக்கும் கொண்டு சென்று படித்தல் வேண்டும் என்பதுதான் வள்ளுவர் யாத்துள்ள திருக்குறளினுடைய பெருமையாக நிற்கிறது நண்பர்களே. அதற்கு தக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நிற்பதுன்னா அதை படிச்சுட்டு அப்படியே இருக்கிறது இல்லை, அதற்கு தக்கவாறு நிற்க வேண்டும். நிற்க அதற்கு தக நிற்பதற்காக நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். எந்த ஒன்றை படித்தாலும், நீதி நெறிகளை படித்தாலும், அறத்தை படித்தாலும், அன்பை படித்தாலும், பொருளை சேர்த்தாலும் அல்லது இன்பத்தை துய்த்தாலும் நாம் அதன் வழி நிற்பதற்கு ஏற்ற வகையிலே, சுவைக்கக்கூடிய வகையிலே, துய்க்கக்கூடிய வகையிலே கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இந்த மாந்த இனம் மட்டுமே தான் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு கூறுகள் உள்ளமையால் கற்க என்று சொல்லுகிறார். ஏன் நாம் கற்றதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் கற்றுத்தருதல் வேண்டும். ஏன் அந்த கடப்பாடு மாந்தனுக்கு உள்ளது எனில், நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். கற்றுக்கொள்வதற்கு மற்றவர்களுடைய அறிவு நமக்கு வழிகாட்டியாக அமைவதால் நாமும் இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலிருந்து பல பொருட்களையும் மாந்தர்களும் இந்த பல பொருட்களையும் துய்த்துக் கொண்டதற்கு மாற்றாக கடப்பாடாக நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதால் கற்க, கற்பதற்காக கற்க, கற்க வேண்டியவற்றை கற்க, அதன்படி நிற்பதற்காக கற்க, நிற்ப அதற்கு தக நிற்ப என்பதற்கு பொருள் நாம் மற்றவர்களுக்கும் கற்றுத்தருதல் வேண்டும். நம்மோடு அது முடிந்து விடக்கூடாது. நம் தலை மறைந்த பிறகும் நிற்பதற்கு ஏற்ற வகையிலே மற்றவர்களுக்கும் கற்றுத்தருதல் வேண்டும். ஐயாவுடைய ஐயப்பாடு என்ன? கால் என்றால் துணைக்கால் தான். கால் இல்லாம நிற்குது அப்படின்னா அவனுடைய உறுதிப்பாட்டினை சொல்லுவதற்காக ஒரு நகைச்சுவையோடு உயர்வு நிகழ்ச்சி அடியோடு சொல்லப்பட்ட குரலாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது என் தாழ்மையான கருத்து என்று சொல்லி தாமோதரன் அவர்கள்
ஏற்றுக்கொள்வார்கள் என்ற உறுதிப்பாட்டோடு அடுத்தது நம்முடைய அதிகார தலைப்புக்குள் நுழைவோம். திருக்குறள் ஒரு மாபெரும் அறிவு கற்கண்டு. எந்த பக்கம் கடித்தாலும் இனிப்பு இருப்பது போன்ற கற்கண்டு போன்று திருக்குறளுடைய எந்த பகுதியிலும் எந்த அதிகாரத்தை தொட்டாலும் சுவை, அறிவு சுவை மிளிர்கிறது. நண்பர்களே, நமக்கு எல்லோருக்குமே காலம் கடந்தும் நின்று நமக்கு அறிவுறுத்தல்களையும் அறத்தையும் அன்பையும் பொருள் பற்றியதையும் இன்பத்தை பற்றியெல்லாம் சொல்லி செல்லுகிறது என்பதோடு இல்லாமல் அதனுடைய சிறப்பு என்ன எனில், காலத்தை காட்டக்கூடிய, தொன்மையை தெரிவிக்கக்கூடிய சொற்கள் அதில் நிறைந்திருக்கிறது. நண்பர்களே, அந்த சொல் ஆவி, சொல்லை பிளந்தால் நமக்கு நம்முடைய பெருமையை காட்டக்கூடிய தொன்மையும் வெளிப்படுகின்ற வகையிலே இந்த இரும்பு, இருப்பு என்ற சொல் தமிழர் நாட்டிலே 5345 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பினுடைய பயன்பாட்டை அறிந்திருந்தனர் என்பதோடு மட்டும் அல்லாமல் இரும்பினை பயன்படுத்தி இருப்பார்களே, ஆனால் அது தொடர்பான சொற்களை கட்டாயமாக உருவாக்கி இருப்பார்கள். அதனை எந்த அளவுக்கு வெப்பப்படுத்தினால்தான் அதனை உருக்கிட முடியும் என்பதோடு மட்டும் அல்லாமல் ஒரு நங்கூரத்தினுடைய வடிவமும் இருக்கின்றது. அது எவ்வளவு செம்மையாக துருவி ஏறினாலும் கூட காலத்தை கடந்து தன்னுடைய இருப்பினை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருப்பது மாபெரும் வியப்பை தருகிறது. எனவே சொல்லும் காலத்தை காட்டக்கூடிய அளவிலே இருக்கின்றது என்பது இந்த அதிகாரத்தில் கூட இருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நண்பர்களே, வள்ளுவர் நட்பு என்பது நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. நட்பு இல்லாதது ஒரு குழந்தை பிறந்தவுடன் பிறகு நட்பு நடக்க தொடங்குகிற காலகட்டத்தில் இருந்து குழந்தைக்கு நட்பு கிட்டுகிறது. சம அளவிற்கு முதலில் கிட்டுகிற நட்பு வளர வளர பிறகு பெரியோர் அளவிலே சிறு பிள்ளைக்கும் நட்பு கிட்டுகிறது. இந்த நட்பால் விளை பயன்கள் நிறையவே உள்ளதால் நம்முடைய திருக்குறளில் திருவள்ளுவர் 5 அதிகாரங்களை தந்துள்ளார். அந்த ஒன்றே நட்பினுடைய அருமையையும் பெருமையையும் சிறப்பையும் சிறப்பு இயல்புகளை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவாக காட்டக்கூடிய அளவிலே அமைந்திருப்பது முழுக்க நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுதான். முதலிலே நட்பினை பற்றி சொன்னார். பிறகு நட்பினை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நட்பினை ஆய்வு செய்து பார் என்று சொல்ல அறிவு ஆசானாகவும் நம்முடைய திருவள்ளுவர் விளங்குகிறார். அதற்கு பிறகு சரி, நட்பு கொண்டாய், நட்பு ஆய்ந்தாய், நட்பிலே சிறந்த நட்பு என்று அறிந்து கொண்டாய், பழமையை பேணுக. இந்த நீண்ட நெடுங்காலமாய் தொடர்புடைய நட்பை பெற்றிருப்பது பெருமையாக கருதி பழமையையும் போற்றிடுக என்று சொல்லியதோடு நிறுத்தி விடாமல் அதற்கு அடுத்தால் போல வருகிறார். தீ நட்பு என்றும் சொல்லுகிறார். அது என்ன தீ நட்பு, ஏன் அச்சொல்லை பயன்படுத்துகிறார் என்று சொல்லும் போது தீயினுடைய பயன்களை நம்முடைய செந்தலை கௌதமன் அவர்கள் மிக அருமையாக குறைந்த காலத்திற்கு முன் ஒரு மேடையிலே பேசும்போது குறிப்பிட்டு விடுவார். பெரியார் என்பவர் ஒரு பெரு நெருப்பு, அவரை தொட்டால் சுடும் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும் எதிரிகள் என்பதை மேடையிலே முழங்கினார். அருவி போன்று கொட்டினார் கருத்துக்களை என்பதாலும் இந்த தீ என்பது தீயினுடைய பண்பு. யார் நெருங்கினாலும் எந்த பொருள் நெருங்கினாலும் பற்றி கொண்டாலும் வர வர இன்னார் இனியார் என்று கருதாமல் இன்னது இனியது என்று பாராது எதையும் எரித்து விடக்கூடிய பண்பை உடையது நெருப்பு. இந்த நெருப்பினுடைய பயனை அறிந்த பிறகுதான்
ஐம்பூதங்களுள் ஒன்று. பூதம் என்றால் பேய் பூதம் என்று எண்ணிவிடக் கூடாது. பூதி பொருள் என்பதைத்தான், பருப்பொருள் என்பதைத்தான், கண்ணால் காணக்கூடிய பொருள் என்பதைத்தான், அதனை பூதங்களுள் ஒன்றாக நிரப்பி வைத்தவன் மனிதன், தமிழ் என்ற அடிப்படையிலே ஐம்பூதங்கள் என்று சொல்லணும். பூதங்கள் அல்ல, பூதங்கள். பூதி பொருளால் ஆனது. ஒரு பொருள் உண்டு என்பதை பொருள் மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய பொருளியல் வாதத்தின் அடிப்படையிலும் அதுவாகவே அமைகிறது நண்பர்களே. எனவே இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் நேரம் கடந்து விடக்கூடும் என்ற ஒரு அச்சமும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இருப்பினும் அதற்குள் ஒரு 4 குறளை தவிர மற்ற குறளுடைய விளக்கம் பெருமளவிற்கு தேவைப்படாது என்ற அடிப்படையிலே திருக்குறளினை முதலிலே சீர்பிரித்து சொல்பிரித்து அறிந்து கொண்டாலே மிக எளிமையாக விளங்கக்கூடிய பொருள் தரக்கூடியதாக அமைகிறது நண்பர்களே. இந்த தீயினுடைய பயன் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று சொல்லப்படுவது போன்று இந்த நட்பு, நல்ல நட்பு என்பது பயன் தரக்கூடியதுதான். தீ நட்பு என்பது இக்கட்டான சூழலில் நம்மை இட்டு செல்லும் என்பதை புலவர் வெற்றியழகனாரும் அறிவார். நம்முடைய திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் நிறுவனர் திரு இளங்கோவன் ஐயா அவர்களும் அறிவார். என்னுடைய நண்பராக வந்திருக்கும் திரு கண்ணன் அவர்களும் அறிவார். நான் அத்தகு தீ நட்பினை ஆராயாது அவருடைய தம்பியை நம்பி இந்த அம்பியை ஏற்றுக்கொண்ட வந்ததால் வினை நான் அதனை கடந்து வந்தவன் என்பதையும் புலவர் பெருமானுக்கு நினைவுபடுத்துகிறேன். பெயரை சொல்ல வேண்டாம் என்று விட்டு விடுகிறேன் நன்மை கருதி நண்பர்களே. எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே எனக்கு வரக்கூடிய ஒன்றினை பற்றி வள்ளுவர் எனக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். இருப்பினும் அதனை நான் பயன்படுத்த தவறிவிட்டதனால் அந்த இழப்புக்கு ஆளானேன். அதனினும் மற்றொரு வேடிக்கை என்னவெனில், அந்த நண்பர் தீ நட்பு மீண்டும் ஒரு தூது விடுத்தார். அப்போது அறிவு பெற்றவனாக, விழிப்பு உற்றவனாக, சுட்ட மண் ஒட்டாது, எனவே விட்டு விடுக என்னை என்று விலகிக் கொண்டேன். அது ஒரு நல் வாய்ப்பாகவே இன்று வரை கருதி கொண்டிருக்கிறேன். பலரும் அதற்குள் ஆட்பட்டு சிக்கி என்னையும் இழுத்து சென்ற ஒரு இது உண்டு என்பதால் தீ நட்பு என்ற அதிகாரம் எல்லோருடைய வாழ்விற்கும் பயன்படத்தக்கதாகவே அமைந்திருப்பதையும் எண்ணி எண்ணி நாம் அதனை பயன்படுத்த கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கின்றோம் நண்பர்களே. தீயினுடைய பெரும் சிறப்பு, எப்படி பிடித்தாலும் தீக்குச்சியோ கொல்லியையோ எதை பிடித்தாலும் தீயானது மேல் நோக்கி எழுகிறது. தீயினுடைய நெருப்பினுடைய பயன்பாட்டால் தான் நம்முடைய உணவை சமைக்க கற்றுக்கொண்டோம். நெருப்பினுடைய பயனை தெரிந்ததனால் நெருப்புக்கு அஞ்சி நெருப்பினை வழிபட்ட காலமும் உண்டு. அதற்கு பிறகு அதனை கையாள தெரிந்து கொண்ட பின், அறிந்து கொண்ட பின் அதனை பயன்படுத்த தவறவில்லை மாந்த இனம். அதனால் தான் ஒரு பாடலிலே உண்டு, எரியழல் காணின் இகழ்வ பொறுத்தருள, எரியழல் காணின் இகழ்வ திரியழல் காணின் தொழுவ என்ற பாடலும் நம்மிடையே புழங்குகிறது நண்பர்களே. எனவே நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடாது என்பதையும் இங்கே கொள்ளுதல் வேண்டும். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்ற ஒரு நீதி நெறி விளக்கத்தையும் அறிவீர்கள். அது சொல்லுகின்ற நீதி இருந்தால் ஒருபுறம் இருந்தாலும், ஈயார் தேட்டை என்றால் தேடி வைத்தது. ஈயாதவன் தேடி வைத்த பொருளை வேறு ஒருவன் தீயவன் கொள்ளை கொண்டு போவான் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்ட பொருளாக இருந்த போதிலும், சொல் ஆய்வு அறிஞர் அருளியார் சொல்லுவார், தேனி சேர்க்கின்றது. தேன் கூட்டிலே பல்லாயிரக்கணக்கான தேனீகள் தேனை சேர்க்கின்றன. அதை மாந்தன் எப்படி கைப்பற்றுகிறான்? நெருப்பை பற்ற வைத்து காட்டி அந்த தேனை எடுத்துக் கொள்வதற்கு முதல் தேனீக்கள் அந்த கூட்டத்தை தேடி வைத்ததை, தேனினை இந்த நெருப்பானது கவர்ந்து கொள்ளுகிறது. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்ற புதியதொரு விளக்கத்தினையும் தருவது போன்று இந்த தீ என்பதற்கும் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்பதற்கும் பொருள் கொண்டு நாம் அதிகாரத்தினுடைய இதில் சொல்லுவோம்.
தீயினுடைய மற்றது இது ஒன்று குறிப்பு என்னவெனில், எச்சம் இன்றி எரித்து விடக்கூடியது தீ. எரி அழல் காணின் இகழ்ப திரி அழல் காணின் தொழுப என்றதும் இந்த 811வது குறள் முதற்குறளாக அந்த அதிகாரத்திலே இடம்பெற்றுள்ள ஐயா புலவர் வெற்றி அழகன் எழுதிய திருக்குறள் பகுத்தறிவு உரையிலே அந்த குறளுக்கு தந்திருக்கின்ற விளக்கம் மிக மிக புதுமையானதாகவும் மற்றவர்களிடமும் வேறுபட்ட ஒன்றாகவும் இருப்பதால் அதனை நாம் தெரிந்து கொள்ளுவது நலம் என எண்ணுகிறேன். பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது. அதாவது அவர் இளமையினுடைய நினைவு புலவருக்கு வந்திருக்கும் போல் பாவை ஒருத்தியை பார்வையால் கண்ட உடனே விழுங்கி விடுவது போல் அவள் அழகினை பார்ப்பது போன்று ஒருவனை பார்த்த உடனே அவனை கவர்ந்து பருகுவது போன்று பருகி அள்ளி அள்ளி விழுங்கி விடுவது போல் பார்க்கக்கூடிய அளவிற்கு இருப்பினும் நட்பு கொண்டு விட்டால் அவன் பண்பில்லாதவனாக இருக்கும் போது கேள்குட்டல்மை கேண்மை என்று சொல்லுவது போல அவனுடைய நட்பை பெறுவது என்பது அது வளர விடாமல் குன்றல் இனிது என்று வள்ளுவர் சொல்கிறார். பெருகலின் குன்றல் இனிது. நாம் எல்லோரும் ஒன்றை சொல்கிறோம், சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது. அது என்ன குண்டும் குழியுமாக இருக்கிறது? நம் குளற தொடங்கி விடுவதால் சிலரின் குழப்பத்தால் வருகின்றது. குன்றும் குழியுமாக, மேடும் பள்ளமுமாக தெளிவாக சொல்லுகிறோம். ஆனால் குண்டும் குழியுமாக என்று சொல்லும் போது பொருள் விளங்காத நிலையிலே உள்ளது. மிக சரியாக சொல்ல போனால் குன்றும் குழியுமாக. அது என்ன குன்று? மலைக்கக்கூடிய அளவுக்கு பெரிதா இருந்தால் அது மலை, அதிலே குறைந்து இருந்தால் குன்றி போனால் அது குன்று. இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களிலே சொல்லுவார்கள், தோசை மாவு அரைத்து வைத்திருந்தால் உளுந்து விலை குறைந்த அல்லது தரம் குறைந்த உளுந்தாக இருந்தால் மாவு குன்றி போச்சுன்னுவாங்க அல்லது குன்னி போச்சுன்னுவாங்க. அது என்னடா குன்னி போச்சு அப்படின்னா, இருக்க வேண்டிய அளவிற்கு பொங்க வேண்டிய அளவிற்கு பொங்காமல் மாவு நிறைய வராமல் அதனுடைய அளவு குறைந்து போனதை குன்னி போச்சுன்னுவாங்க, குன்றி போச்சுன்னுவாங்க. நமக்கு கன்றி போனது தெரியும், குன்றி போனது என்பது பொருள் விளங்காததாக இருக்கின்றோம். குன்றி என்பதுதான் குன்றி என்று வருகிறது நண்பர்களே. எனவே அது வளர்வதை காட்டிலும் அத்தகு நட்பினை ஒரே குவளையில் இருவரும் பருகுவது போன்று தற்போதைய காதலன் காதலியும் ஒரு குவளையிலே சாற்றினை பழச்சாற்றினை இருவேறு வைத்தூரி வைத்து உறிஞ்சுவது போன்று அல்லாமல் அப்படி பழகுவது போல நட்பு பாராட்டினாலும் நற்பண்பு இல்லாதவனுடைய நட்பினை கொண்டு விட்டால் அது ஒருபோதும் வளரவிடக் கூடாது. அது அப்படியும் இருந்து விடக்கூடாது, குறைதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். பல உரை ஆசிரியர்களும் அது தேய்ந்து அழிந்து போக வேண்டும் என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அது தருகின்ற பொருள் வேண்டுமானால் ஒன்றாக இருக்கக்கூடும். ஆனாலும் வள்ளுவர் மிகச் சரியாக குன்றுதல் என்று சொல்லுகிறார். வள்ளுவருடைய சொல்லை மிக ஆழமாக அதனுடைய சாயல் மாறுபாடு இல்லாமல் விளங்கிக் கொண்டால், ஏற்றுக்கொண்டால், ஒப்புக்கொண்டால் நமக்கு சரியான உரை கிடைக்கும். ஒரு சொல்லுக்கான உரையை கூட, சொல்லுக்கான பொருளுடைய சாயல் கூட சற்று மாற்றம் அடைந்தால் கூட முற்ற முழுக்க அந்த குறளின் உரையானது நமக்கு விளங்காமல் போகக்கூடும் என்ற அடிப்படையில் தான் வள்ளுவர் கையாண்டிருக்கும் ஒவ்வொரு சொல்லையும் மிக தெளிவாக விழிப்போடு நாம் கையாள வேண்டும் நண்பர்களே. அதனை குறள் வடிவிலே இருக்கும்போது பருகுவார் போலினும்
பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது என்று சொல்லுகிறார். அதே அப்படியே பருகுவார் போலினும் பண்பு இலார் கேண்மை பெருகலில் குன்றல் இனிது. இந்த பெருகுதலை கூட விரித்து கொண்டே போகலாம், காலத்தின் அருமை கருதி அதனை விடுத்து அடுத்த குறளுக்கு செல்கிறேன் நண்பர்களே. ஏன் பெருகலில் குன்றல் இனிது என்று சொல்லும் போது அது வளருமானால் அதனுடைய தீமை மட்டுமே வளரும், அந்த நட்பினுடைய நன்மை ஏதும் இராது என்பதால் அது வளர்வதை விட குறைந்து போவது, குறைந்து தேய்ந்து அழிந்து போவதே சரியானது என்று சொல்லுகிறார். அடுத்த குறள் 812வது குறள். இந்த குறளுடைய சீர்களையும் பார்த்து ஏன் இந்த குறளுக்கு, செய்யுளுக்கு, பாடலுக்கு என இலக்கணம் வரையறுக்கப்பட்டு உரைநடையிலிருந்து சற்று வேறுபடக்கூடிய அளவில் இருப்பது எனில், நெருக்கமும் சுருக்கமும் கருதி கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்படாமல் நிலைத்து நிற்பதற்காகவும் நெருக்கி பின்னப்பட்ட இயற்கை ஒலி இயைந்த புணர்ச்சி விகுதிகளுக்கு உட்பட்டதாக வாயிலிருந்து புறப்படுவதற்கு ஏற்றாற்போல் இருப்பதுதான் பாடல் வடிவிலே உள்ள செயல்களோ மற்ற வடிவங்களோ என்ற அடிப்படையிலும் உரையிலிருந்து அது சற்றே மாறுபட்டு இருப்பதும் அதனால்தான். நாம் சொற்களை பிரிக்கும் போது எழுத்துகளினுடைய எண்ணிக்கை கூடும். அது செய்யுள் வடிவு பெறும்போது சொற்சுருக்கமும் நெருக்கமும் வருவதோடு எழுத்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து, புலவர் பெருமான் சொல்லுவது போல நம்முடைய வாயில் இருப்பது இயற்கை மொழியாகிய நம்முடைய தமிழ் மொழி மட்டுமே. சொல்லுவதும் எழுதுவதும் ஒன்றே போல் ஒற்றை வடிவிலே இருப்பது கூட அதனால்தான். தமிழ் மட்டும்தான் எண்ணையும் எழுத்தையும் ஒன்றாக எண்ணும் எழுத்தும் என்று சொல்லும் போது எழுத்தையே எண்ணாக பயன்படுத்தினான். இப்போது ஒன்று என்று சொல்லுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கோடு போடுவது அல்ல. ஒரு கோட்டுக்கு மீனுக்கு போடுற தூண்டில் முள்ளில் இருப்பது போல ஒரு மேலே ஒரு வளைவு, கீழே ஒரு தாங்கக்கூடிய கால் போன்ற ஒரு பகுதி இருக்கிறது அல்லவா? அதற்கெல்லாம் என்ன காரணம்? க என்ற வடிவில் உள்ள எழுத்தினையே எண்ணாக பயன்படுத்த சுருங்குவதால் வடிவம் பெற்றதுதான் அந்த ஒன்று என்ற வடிவமும் என்பதால் தான். வெறும் ஒற்றை கோடு போடுவதோடு நிறுத்தி விடாமல் மேலே ஒரு கொக்கியும் கீழே ஒரு தாங்குகிற கால் போன்ற வடிவும் இருப்பது என்று எண்ணி பார்க்கும் போது தமிழனுடைய அறிவின் மேன்மை, தலை சிறந்த தன்மை எண்ணி எண்ணி மகிழத்தக்கதாகவும் பெருமை கொள்ளத்தக்கதாகவும் நம் முதுகிலே நாம் தட்டி கொள்ளக்கூடிய அளவிலே இருப்பதாலும் இந்திய ஒன்றியத்திலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு நிற்கின்றது. இடையே ஒரு இடைச்செருகலும் கூட. அறியாமல் தானே வந்து நிதியமைச்சர் சிக்கிக் கொண்டார். இந்த ரூபாய், ருப்பி என்பது தேவநாகரி வடிவிலே நம்முடைய உதயகுமார் தான் அதை வடிவமைத்த போதே அது இந்தியில் உள்ள ஆறு போன்று இருந்து மேலே ஒரு தாங்கி மாதிரி இன்னொரு கோட்டிலையும் போட்டு சமக்கோடு மாதிரியும் போட்டிருந்தாரு. அப்போ தமிழன் வடிவமைத்தது இப்படி ஒரு செய்து விட்டாரே என்று சொன்ன. ஆனால் அப்படி வடிவமைத்ததால் தான் இந்திய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டது என்பது அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற உண்மை. ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் சரியான ஒரு காரணத்தை கொண்டு இந்த ரூ என்ற வடிவத்தை பயன்படுத்தியதை இன்று கூட வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு நிர்மலா சொல்லலாம் அல்லவா? அந்த அம்மா சொல்லும் போது ஒன்று முழுமையாக அறிந்து கொண்டு சொல்லி இருத்தல் வேண்டும். அது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த எழுத்து என்று வடிவம் என்று ரூ என்ற வடிவத்திற்கு சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே நாம் உருவம் பெற்ற ஒரு நாணயம் என்பதனால் உருவா என்று சொன்னதுதான் உருபாவாக மாறி ரூபா என்று சொல்லி அது ருப்பியா என்று சொல்லி அந்த வடிவத்தை ஏற்றுக்கொண்டதை கூட அறியாமல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல் என்று அந்த பெருமாட்டி முழங்குகிறார் நாடாளுமன்றத்தில் கூட. எனவே அது ஒரு புறம் இருக்கட்டும். எனவே தமிழன்தான் இந்த உலகிற்கு வழிகாட்டி என்பது போல எப்போதும் தமிழ் மொழியும்
தாய்மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதும், திருக்குறளிலே திருவள்ளுவர் சாலையிலே முக்குறி விளக்கு மூவண்ணத்தில் இருப்பது போன்று முப்பாலை நமக்கெல்லாம் படைத்து அளித்துள்ளார். வாழ்க்கை எனும் சாலையிலே செல்வதற்கு பயன்படக்கூடிய தடையின்றி எல்லோரும் ஒழுங்காக செல்லக்கூடிய அளவிற்கு 3 வண்ணத்தில் அமைந்த விளக்கு குறிகள் போன்றே நம் வாழ்க்கையினுடைய வழிக்காக முப்பாலை நமக்கு யாத்து அளித்திருக்கிறார். இந்த உலகிற்கும் பயன்படக்கூடிய அளவிலே நம் வாழ்க்கை பாதையிலே எத்தகு தடையும் இன்றி நின்று சென்றாலும் பாதுகாப்போடு செல்வதற்கு அந்த முக்குறி விளக்கு பயன்படுவது போன்றுதான் ஒளி விளக்காக, மூவொளி விளக்காக நமக்கு திருக்குறள் விளங்குகிறது. தமிழர்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும், புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஊரின் நற்று அறின் ஒரு ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். இந்த ஊரின் நட்டனொரின் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நாவிலே தட்டுகிறது முட்டுகிறது என்றெல்லாம் எண்ணாமல் இந்த அளவு எடுக்கக்கூடிய அளவிற்கும் ஐயா கேட்டது போல காலோடு நிறுத்தி கொள்ளவில்லை. 2 மாத்திரைக்கு மேலும் ஒரு மாத்திரை நீட்ட வேண்டுமெனில் இசை ஒழுங்கிற்காக இட்டு நிரப்புவதற்காகவும் மாத்திரையை கூட்டிக் கொள்ள வழிவகை செய்வதுதான் அளவிடை என்ற இலக்கணம் நமக்கெல்லாம் சொல்லி தருகிறது. அளவு எடுக்கும் போது, அளவு கூட்டும் போது இந்த நெடில் எழுத்துக்கு மேலும் நாம் ஒலியை நீட்டி முழக்குகிறாய். என்ன நீட்டி முழக்குகிறாய் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அளவு எடுக்க வேண்டிய அளவிற்கு இருக்கும் போது அதனை அளவு எடுத்தல் அளவெடை என்று சொல்லுவது போல இந்த ஒரி என்று சொல்லும் போதுதான் இப்போ ஒரு பணியில் இருந்து அவர் தன்னுடைய பதவியை துறந்தார், விலக்கிக் கொண்டார், விலகினார் என்று எழுதி கொடுத்து விட்டு ரெசிக்னேஷன் என்று சொல்லுகின்றோம் அல்லவா ஆங்கிலத்திலே. அதற்கு ஒருவுதல், பணி ஒருவுதல் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு என்பது போன்று அதனை நட்பினை துறந்து விடுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது தீ நட்பு என்று அதிகாரத்தின் கீழ் வருவதால் இந்த தீய நட்பினை பண்பாட்டு கருதி, பண்பாட்டு நலன் கருதி அதனை ஒருவிடல் வேண்டும் என்பதற்கான ஒரு என்று ரு என்பது நெடில் எழுத்தாக ஊ என்று வந்த போதும் மீண்டும் ஒரு மாத்திரை நீட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஊ என்று இதனை இந்த கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் மழை என்று சொல்லுவது போல தூவும் தூவும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் கூட. அளவிடை என்பதை அறிந்து பிள்ளைகளுக்கும் முறையாக கற்றுத்தருதல் வேண்டும் என்னுடைய வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன் நண்பர்களே. ஊரின் நட்டு அறின் ஒரு ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். இதனை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் ஆனால் அருமையையும் பெருமையையும் நாம் அனைவரும் பெற்றிடலாம் என்பதை அவரவர் சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்ப செய்து கொள்ளுதல் வேண்டும். தேவையற்ற தீ நட்பினை விலக்கிக் கொள்ள ஒருபோதும் தயங்கவே கூடாது என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்பதை நம்முடைய திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னவே செப்பி சென்றுள்ளனுடைய அருமையை பாருங்கள். ஊரின் நட்டு, இந்த நட்பு என்பதைத்தான் நட்பு கொண்டு என்பதைத்தான் நட்டு என்று சொல்ற. ஊரின் அது என்ன? ஊரின் இந்த சட்டையை நெருக்கமாக தைத்து விட்டால் அது எனக்கு ஒரு உறுத்தலாக அமையும். அங்கே பிடிக்கும், இங்கே பிடிக்கும். உடம்பிலே ஒரு உறுத்தல் உண்டாகிறது அல்லவா? அதுதான் ஊரின். என்னிடம் பொருள் குவிந்து கிடக்குமே ஆனால், பொருட்செல்வம் நிறைந்திருக்குமே ஆனால், அதனை கவர்வதற்காக நட்பு பாராட்டியும் அது இழந்த போது பட்டமோ பதவியோ பணமோ எதுவோ செல்வம் எதுவோ இருந்தாலும் அது இருந்தால் நட்பு பாராட்டியும் அது அற்று போகின்ற நிலையிலே நீங்கி விடுவதும் போல அற்ற குளத்து அருநீர் பறவை போன்று அல்லாமல்
அள்ளியும் கொட்டியும் ஆம்பலும் என்று சொல்லுவார்களே போல அதனை போன்று ஒட்டி உறவாடக்கூடிய நண்பர்களோடு நட்பு கொள்க. பறவை போல பறந்து செல்லக்கூடிய பறவை போல இருக்கின்ற நட்பினை விட்டு விடுக. அதற்கு தான் ஒரு என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். இந்த ஒரு என்று ஒருவுதல் என்றும் போது துரத்தல் என்பதுதான் பொருள். தயக்கமின்றி துறந்திட தயங்க கூடாது என்பதனையும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பயன் அடைந்தால் அல்லது பெற்றால் அல்லது உற்றால் இருக்குமே, ஆனாலும் பயன் இழந்தால் இற்றால் அற்றால் தொலைந்தால் பழகக்கூடிய நண்பர்களுடைய தீய நட்பினை கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. ஊரின் நட்டு அரின் உரும் ஒப்பிலார் கேண்மை. அங்க கூட ஒரு மிக அருமையான இந்த கேண்மைய இழிவை சொல்லும் போது ஒப்பில்லாதவர் அவரோட யாரையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. பொருள் இருந்தால் நெருங்குவதும் பொருள் அற்றால் விலகி செல்லக்கூடிய நண்பர்களை பற்றி சொல்லும் போது அத மாதிரி அடடா என்ன நண்பர், என்ன அருமையான நட்பு என்று ஒப்புமையே சொல்ல முடியாது, ஓமையே சொல்ல முடியாத அளவிற்கு இழிந்த நட்பு, தாழ்ந்த நட்பு, தீய நட்பு என்று வள்ளுவர் சொல்லுவதை அதனுடைய கருத்தினை எள்ளலை எண்ணி மகிழ்க நண்பர், எண்ணி போற்றுக. அதாவது பெற்றிருந்தாலும் பெற்றிராவிட்டாலும் ஒரே போல வேறுபாடு கருதாமல் வேறுபாட்டினை காட்டாமல் பழகக்கூடிய நண்பர்களோடு நட்பு கொள்க என்பதுதான் இந்த குறளினுடைய சாரம் என்று எண்ணி பார்த்தல் வேண்டும். அதற்கு 813வது குறள், உருவது சீர்தூக்கு நட்பும் பெறுவது கொள்வரும் கள்வரும் நேர். அடடா, இந்த ஒப்புமைக்கு திருவள்ளுவரை விட்டால் வேறு இலக்கிய சான்றுகள் எதிலும் குறிப்பிடவே முடியாது நண்பர்களே. இந்த மூன்றும் ஒன்று என்று ஒரே நிறையில் சொல்லுகிறார், எடை போடுகிறார், மதிப்பீடு செய்கிறார். எப்படி? உருவது, பொறுத்தருள்க, உருவது சீர்தூக்கும் நட்பும். அவரோட உங்க வீட்டுக்கு வந்தா என்ன கொடுப்பீங்க, எங்க வீட்டுக்கு வந்தா என்ன கொண்டு வருவீர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா. வேறு சில மாவட்டங்களிலே இந்த சொல்லாடல் சொலவடை புழக்கத்தில் உள்ளது. எங்க வீட்டுக்கு வந்தா என்ன கொண்டு வருவீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா என்ன தருவீர்கள் என்பது தருணரை பற்றிய, தருவதை பற்றிய, பெறுவதை பற்றிய குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற நட்பு. பெறுவது ஏதாவது அடையலாமா, இவற்றை சேர்ந்தா சுத்தி வந்தா ஏதாவது கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா என்று எது கிடைக்கும் என்று அந்த நோக்கத்துடைய அது இங்கு ஒரு சொல்லை பெய்து வைக்கின்ற அருமையை கருதி பார்க்க வேண்டும். சீர்தூக்கி பார்க்கின்ற, எப்படி சீர்தூக்கி எது எடை கூடுதலா இருக்கும், தராசு போன்று சமம் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்ற குறளினையும் இங்கே எண்ணி பார்த்திடல் வேண்டும். எடை போட்டு பார்க்கலாம் மனசுக்குள்ள, இந்த கட்சியில சேர்ந்தா இவரால நாம பிழைத்துக் கொள்ளலாமா, நம்ம வாழ்க்கையில முன்னேறலாமா, செல்வம் சேர்க்கலாமா, கொள்ளை அடிக்கலாமா, பொருளை குவிக்கலாமா என்றெல்லாம் கணக்கீடு செய்துகின்ற அந்த நட்பிற்கும் அதற்கு ஈடாக நடுவிலே ஒரு ஓமையை சொல்லுகிறார், மற்றொருவரை சொல்லும் கள்வருக்கு நேர். கள்வன் என்ன, நீங்கள் ஏமாந்த வேளையிலே திருட்டுத்தனமாக உங்களுடைய பொருளை கொள்ளையடித்து சொல்பவன் கள்வன். கள்வரோடு இன்னொரு இது சொல்லும் போது, அக்காலகட்டத்தில் மட்டுமின்றி எக்காலமும் இந்த ஆணினுடைய சிறுமையால் நிகழ்கின்ற போக்கு, நடைபெறுகின்ற போக்கு. ஏன், இந்த மன்னர்களே வீழ்ந்தார்கள் அல்லவா, அதுபோன்று ஒன்றை இழப்பதால் அவர்களுக்கு இழப்பு உண்டு. தன்மானத்தை இழக்க வேண்டிய கால கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனை ஈடு செய்து கொள்ளும் வகையிலே அவர்கள் ஒன்று இழித்த வயர்களாக இருந்திட வேண்டியதில்லை என்ற காலகட்டத்தில் அவர்களும் கைப்பற்றி கொள்ளுவர்.
சிலவற்றை தந்து இவர்கள் எதிர்பார்த்ததை தந்து பெற்றுக்கொள்வார்கள். தருவதை விட பெறுவதிலே குறியாக இருப்பவர்கள் கள்வர்கள் என்பது போல அவர்களும் என்று குறிப்பிட்டு இந்த மூவரையும் ஒரே நிறையில் வைக்கலாம் என்று பெறுவதையே நோக்கமாக கொண்ட நண்பர். ஆனாலும் நடைமுறையில் அத்தகு நட்பும் நண்பர்களும் விளங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அத்தகு நண்பர்களும் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மூவரையும் ஒரே நிறையில் ஒரே துலாக்கோலில் வைத்து எடை போடலாம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதிலே எதுகை மோனையும் அளபடையும் துள்ளி வருகின்ற பெருமையும் வள்ளுவரை எண்ணி எண்ணி எப்படியெல்லாம் தலையொடிய முதுகொடிய கையொடிய எழுதி குவித்திருக்கின்றார். 1330 அரும் குறளினுடைய நறுக்கு தெரித்தார் போல பிசிறு இன்றி கருத்து மணிகளை விதைத்து சென்றிருக்கிறார். நாம் எல்லாம் கவனத்தில் கொண்டு நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் விழுமிய பயன் நமக்கு கிடைக்கும். நாம் மேம்பட்டவர்களாக விளங்கிக் கொள்ளலாம். எதிரிகள் விழிப்பாய் இருக்கின்றனர், நாம் தான் உறங்கிவிட்டோம். எதிரிகளையே அடையாளம் காட்டி வெறுமனே அடையாளம் காட்டிக் கொண்டிருப்பதால் எத்தகு பயனும் இல்லை. திட்டுவதால் மட்டும் கிட்டிவிடாது நண்பர்களே. நம்முடைய இனத்தினை மேம்படுத்துவதற்கு நம் மொழியினை மேம்படுத்துவதும் நம் மொழியிலே விழிப்பினை செலுத்த வேண்டுவதும் அறிவையும் தொழில்நுட்பத்தையும் எப்படி கற்றுக்கொள்ளுகின்றோமோ அதனை போலவே மொழிநுட்பத்தையும் கற்றுக்கொண்டு பயன்படுத்தினோமே ஆனால் தமிழனுடைய சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற கருவூலங்கள் நமக்கெல்லாம் மாபெரும் விழிப்பை உயர்த்துவதோடு மட்டும் அல்லாமல் மதிப்பினையும் நிலை நாட்டும் உலகிலே பெருமை சேர்க்கும் என்பதில் எத்தகு ஐயமும் இல்லை நண்பர்களே. அது நம்மால் இயன்றன கண்டிப்பாக செய்திடல் வேண்டும் என்ற விழிப்பும் நமக்கெல்லாம் தேவையே. அடுத்தது 714வது குறள். அமரகத்து ஆற்று அறுக்கும் கல்லா மா அன்னார் தமரில் தனிமை தலை. இந்த குறள் கூட நமக்கு காலத்தின் பெருமையை நமக்கு சுட்டி செல்லுகிறது நண்பர்களே. வெறும் சொல்தான். கல்லா மா கற்காத பயிலாத பயிற்சி பெறாத என்று சொல்லுவது போல அமர் அகத்து அமர் சமராகும். சமர் என்றால் தெரிகிறது நமக்கு சண்டை. அமர் என்பதும் அமர்க்களமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பொருளே தெரியாம நம்ம வீடு ஒரே அமர்க்களமா இருக்கு, பொற்களமாக இருக்கிறதா என்று சொல்லுகிறார்கள். கலகல என்ன இருக்கிறது என்று சொல்ல வந்தவர்கள் அமர்க்களமா இருக்குது அப்படின்னா அமர்க்களமா திருமணம் நிறைவேறியது என்று சொல்லுகிறார். போர்க்களமாக திருமணம் நிறைவேறியதா? எனவே எச்சொல்லையும் நாம் கையாளும் போது குறைந்த அளவு அப்போது அதற்கு பின்னரேனும் பொருளை விளங்கிக் கொள்ளும் வகையில் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பது கட்டாய தேவை. நம்முடைய மேன்மைக்கு அது பயன்படும் எப்போதும் என்பதும் நெறிமுறைதான். அமரகத்து ஆற்று அறுக்கும். இந்த ஆறு என்ற சொல் ஏன் ஆற்றினை குறிக்கிறது? நீர்வழியை பயன்படுத்தியவன், இயற்கையாகவே நீர்வழியை கால்வாயை ஆற்றினை பயன்படுத்தியவன் என்பது கூட நமக்கு தெரிகிறது. சாலை போக்குவரத்தோ விண்வெளி போக்குவரத்தோ அல்லது வேறு வகை போக்குவரத்துகளோ இல்லாத காலகட்டத்தில் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்ந்த தமிழன் ஆற்றினை ஒரு ஊரிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கு நீந்தி கடப்பதற்கும் பயன்படுத்தி கொண்ட வழிமுறைகள் இங்கும் தெரிகிறது. ஆற்று அறுக்கும். இந்த ஆறு என்பது வழி என்ற பொருளாக மாறி போனது பிற்காலத்திலே. அதன் பொருட்டுதான் அமரகத்து ஆற்று அறுக்கும். அப்போது இந்த வரிமா நரிமா கரிமா என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளும் போது அரிமா என்று சொன்னால் நமக்கு தெரிகிறது, வரிமா என்றாலும் தெரிகிறது, கரிமா என்றாலும் தெரிகிறது, பரிமா என்றாலும் என்ன குதிரை.
பரிமா என்றால் குதிரை, கரிமா என்றால் யானை என்பது பொருள்பட, இந்த யானையும் குதிரையும் போர்க்களத்திலே போர்க்காலங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் இங்கு நமக்கு கிடைக்கிறது. ஆற்று வழியை பயன்படுத்தியது போன்றே மாந்தன் போர்க்களத்திலே குதிரையையும் யானையையும் பயன்படுத்தியது. குதிரை என்ற உடனே உங்களுக்கு நினைவு வரக்கூடிய ஒன்றினையும் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. எனவே இந்த ஒரு சொல் கூட, தமிழில் உள்ள சொல் கூட நமக்கு தொன்மையை, காலத்தை சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற பெருமையை எண்ணுதல் வேண்டும். அமர் அகத்து ஆற்று அறுக்கும் கல்லா மா. போர் பயிற்சி ஏனைய வண்டியில் பூட்டப்படுகிற குதிரை போன்றோ இவருவதற்கு பயன்படுத்துகின்ற குதிரை போன்றோ அல்லாது, போரிலே போர் வீரன் அமர்ந்து மோதுவதற்கு, படையோடு பொருதுவதற்கு ஏற்றவாறு பயிற்சி பெறாத ஒரு குதிரையானது களத்திலே செல்லும் போது அஞ்சியோ அல்லது கண்ணடக்கம் இல்லாததாலோ அது இடையிலேயே அதனை மக்களித்துக் கொள்ளுவது என்று சொல்லும் போதோ, அல்லது திசை திரும்பி மாற்று வழியிலே செல்லக்கூடியதாக அல்லது ஊடறுத்து செல்லக்கூடியதாக அமைந்து விடுமே. ஆனால் ஒரு வீரனுடைய இழப்பு அல்லது இறப்பு அந்த படையினுடைய, அந்த போரினுடைய முடிவினையே தாக்கக்கூடியது என்பதையெல்லாம் நாம் இளம் பள்ளி பிள்ளைகளாக இருந்த போதே ஒரு பாடலின் வழி கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதனை போல ஒரு போர் வீரன் இறந்தாலும், ஒரு போர் வீரன் இழந்தாலும் இழப்பு ஏற்படக்கூடும் என்பதை கவனத்தில் கொண்டு, ஒரு குதிரையினுடைய காலிலே குழம்பிலே அடிக்கப்பட்ட ஆணி இழப்பினால் ஏற்படக்கூடிய எதிர் விளைவினை போன்றே இந்த வரிமா பொறுத்தவரை பரிமா என்று சொல்லக்கூடிய குதிரையினுடைய இழப்பினால், குதிரையினுடைய சிறு செய்கையால், பயிற்சி, முறையான பயிற்சி இல்லாததால் திரும்பிவிடக்கூடிய நிலை ஏற்படுமே. ஆனால் போரினுடைய முடிவினை மாற்றக்கூடிய அளவிற்கு அமைந்துவிடக் கூடும் என்பதையும், உறவு அறியா உளுத்தர் என்பதும் பயன்பெறும் காலமும் பயன் தரும் காலமும் கணக்கில் கொண்டு மட்டுமே பழகக்கூடிய நட்பினை ஒப்புமைக்காக ஓமையாக சொல்லும் போது, போர்க்களத்திலே கற்காத, பயிற்சி பெறாத குதிரையை பற்றியும் வள்ளுவர் ஒப்புமையாக காட்டுகிறார் நண்பர்களே. அமர்தான் சமராகும். இது நாவில் நுழைந்து வெளிவரும் போது ஏற்படுகின்ற ஒலி மாற்றங்களினால் சொல் ஆக்கங்களும் பிறக்கின்றன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது 815வது குறள். இவையெல்லாம் சற்றே எளிமையான குறட்கள் தான். நாம் எளிமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் சொற்கள் உள்ளன. மிக அருமையாக நேர்த்தியாக பின்னப்பட்டுள்ளதையும் நாம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். செய்வது ஏமஞ் சாரான் சிறியவர் புன் கேண்மை மெய்தலின் எய்தாமை நன்று. இந்த ஒரு சொல் ஏமம். ஏமம் என்றால் என்ன, ஏந்து என்றால் என்ன என்பது இருக்கும். சேமம் என்பதைத்தான் அவன் சேமம் என்று ஆக்கி கொண்டான். நாம சேமச்செப்பு என்று சொல்லக்கூடியது, சேம அச்சு என்று சொல்லக்கூடியதெல்லாம் அவன் சேமம் என்று ஆக்கி கொண்டனர். அவர்களுடைய மொழியாக அதனை எண்ணிக்கொண்டனர் போல இந்த ஏமம் என்பது ஏம புனை என்று சொல்லுகின்றோம் அல்லவா? லைஃப் போட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயன்படக்கூடியதுதான் ஏம புனை. ஏம புனையை சுடும் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஏமம் என்பது நாம் சிக்கலுக்கு ஆளாகும் போது நம்மளுடைய சிக்கலை அறுத்து வெளியே வரக்கூடிய ஒரு வழிமுறையாக, நட்பு வட்டம் நமக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு சில வேளையில் முனைப்பு காட்டும் போது அவர்கள் எல்லாம் கைவிட்டு விடுவார்கள். என்னடா இவர்களுக்கெல்லாம் நாம் இன்ன உதவிகளை எல்லாம் செய்து காப்பாற்றினோமே, உதவி செய்தோமே, துணையாக இருந்தோமே, அவர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்களே, அரணாக விளங்குவார்கள் என்று தவறான கணக்கை கொண்டு இந்த பணியை மேற்கொண்டோமே என்று அப்போது எண்ணி பார்ப்பதை விட, இந்த புல் என்ற சொல் புண் என்று மாறுவது போல புல்லருடைய கேண்மை,
மிக சிறியது புல் என்ற அடிப்படையில் தென்னையும் புல்தான், வாழையும் புல்தான், பனையும் புல்தான், பப்பாளியும் புல்தான் என்ற வகைப்படுத்தியுள்ள நேர்த்தியை, அருமையை நாம் எண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். அதற்கான ஒரு காரணத்தையும் தொல்காப்பியர் செப்பி சென்றுள்ளதை எண்ணி பார்த்திடுக நண்பர்களே. ஒருவேளை தாமோதரன் அவர்கள் மீண்டும் அடுத்த கூட்டத்தில் இது பற்றி ஐயப்பாடுகளை எழுப்பக்கூடும் என்று எண்ணுகிறேன் நண்பர்களே. உதவி செய்து வைத்திருந்தும் அரண் ஆகாத கீழோர் தீ நட்பினை பெறுவதை காட்டிலும் பெறாமலே இருத்தல் நன்று என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டதை எண்ணுக நண்பர்களே. அடுத்தது 816வது குறள். பேதை பெருங்கெழி நட்பின் அறிவுடையார் ஏது இன்மை கோடி உறும். இந்த சொல் கூட கோடி வரைக்கும் எண்ணக்கூடிய அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வேறு மொழிகளிலே அச்சொல் இல்லாத நிலையிலே கோடி என்ற சொல்லையும் கண்டுபிடித்து பல கோடி, கோடி என்பது எண்ணில்லாத என்ற பொருளாக கொள்ளலாம் என்பதுதான். இருப்பினும் கோடி என்ற எண்ணும் இடம்பெற்றுள்ளதையும் எண்ணி பார்த்து தமிழனுடைய அறிவின் திறனை வியக்கலாம் நண்பர்களே. வேற்று மொழிகளிலே இத்தகு சொல் இல்லாத காலகட்டத்திலே கணக்கிலும் சிறந்து விளங்கியதாக இருந்திருக்கிறான். கணக்கும் கணிதமும் என்பதும் கண் என்ற சொல்லில் இருந்து பிரிகிறது நண்பர்களே. அது போலவே கிழி என்று சொல்லும் போது கெழு என்ற சொல்லிலே கிழி என்று சொல் பிறக்கிறது. கெழுதகை நண்பர் என்று சொல்லுகிறோம்னா கெழுமிய அன்பு கெழுமிய நண்பரே என்று சொல்லுவது போல முட்டாளின் நட்பினும் அறிவாளியின் நட்பின்மை கோடி மடங்கு நன்மை உடையதாகும். அவன் பகையாளன் அல்லது இன்னான் நமக்கு இனியவன் அல்லன் என்று உள்ள போதிலும் அவன் நமக்கு தீங்கு செய்வான், இத்தகைய தீமையை செய்யக்கூடும் என்று திட்டமிட்டு ஒதுங்கி ஓரங்கட்டி விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு கூறுகள் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், அவர் வழிபடு தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுவாராம், என்னுடைய எதிரிகளிடமிருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன், ஆண்டவா என் நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ளுவதாக நகைச்சுவையாக கூட குறிப்பிடுவார் என்னுடைய நண்பர் ஒருவர். பலர் நட்பிலே பலர், நண்பர்களிலே பலர் நமக்கு உதவக்கூடிய வாய்ப்பு கூறுகள் இருக்கின்ற போதிலும் உதவிடலாம் என்று செயல் அளவிலே வாய்ப்பு கூறுகள் இருந்த போதிலும் வாய் அளவிலே உங்களுக்கு நான் உதவி செய்ய இயலாத நிலையில் இருக்கின்றேன் என்பதை எண்ணி எண்ணி வருந்துகிறேன் என்று சொல்லால் பூசி மறைத்து சொல்லுகிறார்களே, அதற்காக அவர்களுக்காக இந்த குறளை குறிப்பிட்டுள்ளார் வள்ளுவர். ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோர விடல். இயல்வதையும் இயலாத போல் காட்டி நடிப்பாரது நட்பை ஓசைப்படாமல் நழுவ விடுக என்பது இதனுடைய பொருளாக கொள்ளலாம் நண்பர்களே. அடுத்த குறளுக்கும் இதிலே தேவைப்படி விளக்கம் சொல்லலாம். 818வது குறள். இந்த கனவு நனவு என்பதை பற்றி சிக்மண்ட் ஃப்ராய்டு மிக அருமையாக கனவிலி மனம் நனவிலி மனம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்திற்கு முன்னதாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கனவை பற்றியும் நனவை பற்றியும், நனவில் வருவது நனவில் எண்ணுவது கனவிலே வரக்கூடும் என்பதை பற்றியெல்லாம் திருவள்ளுவர் எப்படி அறிந்திருந்தார் என்பது பெரு வியப்பை ஐயா குறிப்பிட்டது போல உளவியல் உள்ளத்தியல் என்று சொல்லுவதில் போல அதனையும் சொல்லக்கூடிய பகுப்பாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு மாபெரும் அறிவராக திருவள்ளுவர் விளங்கி இருப்பது, காலம் கடந்து எண்ணி இருப்பதும் நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அருமையையும் தமிழுடைய அருமையும் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது நண்பர்களே. கனவிலும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறுபட்டார் தொடர்பு. இந்த வினை வேறு என்று முன்னிறுத்தி
சொல்வேறு வினை வேறுபட்டார் தொடர்பு என்று சொல்லும் போது இந்த இரண்டினை சொன்னார். சொல்லினை சொன்னார், வினையினை சொன்னார். எண்ணம், சொல், செயல். இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் மூல வரைபடமாக அமைந்திருப்பது நம் மூளைக்குள் எழும்பும் முகிழ்க்கும் எண்ணங்கள் என்பதையும் வள்ளுவர் மிக தெளிவாக அறிந்திருந்த ஒரு காரணத்தால் தான் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் என்று சொன்னார். அரண் என்று சொன்ன உடனே அறமுக்கும் இதுக்கும் போலி என்று எண்ணிவிடக் கூடாது. அறுத்து கொண்டது, வரையறுத்து கொண்டதாக நம்முடைய மனத்திலே இருந்தால், எண்ணத்திலே இருக்குமேயானால், தெளிவாக அறுத்து கொண்டு விட்டோமானால் சொல் அங்கிருந்து கிடைக்காது, செயல் அதிலிருந்து முளைக்காது என்ற அளவில் தான் எண்ணத்திலே கருத்தை செலுத்துக, எண்ணி துணிக கருமம் என்பதை பற்றி மேலும் ஒரு வாய்ப்பிலே விரிவாக பேசலாம். இருப்பினும் இந்த கனவு என்பது நினைவினால் எழுவது, எழுப்பக்கூடியது, தானாக வருவது, விரும்பி காண்பதல்ல கனவு என்பதை வள்ளுவர் அறிந்திருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே. வினை வேறு சொல் வேறு தொடர்பு கனவினும் இன்னாதது. இந்த தமிழினுடைய சிறப்பே ஒரு எழுத்தை கூட்டினால் அது எதிர்மறையாக மாற்றக்கூடிய அளவுக்கு இனியது இன்னா, இன்னாதது என்று ஆ என்ற சொல்லை பெய்தவுடனே, இணைத்தவுடனே அது எதிர்மறையாக நேர்முறையாக இருக்கின்ற சொல்லினை எதிர்முறையாக மாற்றக்கூடிய அளவுக்கு திறமாக செதுக்கப்பட்ட செம்மையான மொழியாக, இயற்கை மொழியாக, அறிவியல் மொழியாகவும் நம்முடைய மொழி விளங்கியதால் மட்டுமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஈரடிகளுக்குள் அத்துணை கருத்துகளையும் நுழைத்து இந்த உலக மாந்தர்க்கே இந்த திருக்குறளை திருவள்ளுவரால் அளிக்க இயன்றது என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் நண்பர்களே. வள்ளலாரும் அதைத்தான் சொல்லுகிறார், வள்ளுவரும் அதனைத்தான் சொல்லுகிறார், சிக்மண்ட் ஃப்ராய்டும் அதைத்தான் சொல்லுகிறார். நம் நடைமுறையிலே நமக்கான பல நோய்களுக்கு, உடல் சார்ந்து உறுப்பு சாராத நோய்கள் பலவற்றிற்கும் நோவுகளுக்கும் காரணமே எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் நமக்கு தேவைப்படுகின்ற எண்ணங்களை மட்டும், நேர்முறை எண்ணங்களை மட்டும் பயன்படுத்தாமல் அடுத்தவனுக்கு குழி தோண்டுவதை பற்றிய எண்ணங்களிலே நம் நேரத்தையும் திறனையும் வீணாக்க கூடாது என்பதைத்தான் வள்ளுவர் ஆழமாக எல்லா குறள்களிலும் சொல்லுவது போன்று இந்த அதிகாரத்தில் தீநட்பை பற்றி சொல்கிறார். நண்பன் ஒருவனுக்கு ஆழமான குழியை தோண்டிக் கொண்டே போனோமானால் நாமே எதிர்பாராத வேளையில் அந்த குழிக்குள் விழுந்து விடக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக உண்டு என்பதை ஒருபோதும் மறந்து விடுதல் கூடாது. இது நாட்டின் நடப்பு என்பதையும் அரசுகளும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் அரசியல் பேசவில்லை நண்பர்களே. சொல் வேறு செயல் வேறுபட்டார் தொடர்பு என்பது போல தொடர்பு தேவைதானா? 819வது குறள் நெருங்கி வந்து விட்டோம் நிறைவு பகுதிக்கு. எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கிழி மன்றில் பழிப்பார் தொடர்பு. இது ஏன் கடைசி குறளாக வைத்தார்? இந்த ஆழமான பொருள் பொதிந்த இதுவும் பயன்படக்கூடிய இந்த குறள் 10வது குறளாக இடம்பெறுவது எனக்கு சற்றே வியப்பை நல்குகிறது நண்பர்களே. இந்த நேரில் பார்க்கும் போது சில நண்பர்களிடம் சில கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய முடிவை பெறும்போது அந்த முடிவினை, அந்த கருத்தினை தன் நண்பன் ஏன் சொல்லுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். இவனுக்கு ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடியது, எகனை முகனை இன்றி பேசுவது போல, குறுக்கு சால் ஓட்டுவது போலவே சிலருக்கு எப்போதும் அவர்களுடைய எண்ணங்கள் வேலை செய்யும். நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவதாக எண்ணிக்கொண்டு எப்போதும் தடுக்கக்கூடிய பேர் வழிகளும் நிறைய பேர் இந்த மண்ணிலே உண்டு.
நாம் ஒரு திட்டத்தை வகுத்துக் கொண்டு ஒரு கருத்தை முடிவினை ஏற்று செயல்படுத்த நினைப்போம். நாம் நம்முடைய நண்பனிடையே அந்த கருத்தினை பற்றி முடிவினை பற்றி சொல்ல வந்தோமானால் அதையெல்லாம் எதற்கு செய்ய முடியும், முன்னால் முடியாது என்று சொல்லும் போது முதுமுனைவர் இளங்குமரன் ஒரு ஒற்றை சான்றோடு ஒரு ஆழமான பட்டறிவையும் குறித்து சென்றிருக்கிறார். நண்பர்களே, அவருடைய உரையிலே, வாழ்வியல் உரையிலே இந்த குறளுக்கு நடைமுறையிலே நடப்பிலே நடந்த ஒன்றினையே ஒரு நிகழ்வினையே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு மருத்துவ படிப்புக்கு தன் மகளையோ மகனையோ சேர்க்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை மடல் வேண்டி ஒருவரை அணுகலாம், அமைச்சரையே என்று கொள்ளுவமாக அணுகலாம் என்று சென்று வரும்போது, உனக்கெல்லாம் எதற்கு, உன் பிள்ளைக்கெல்லாம் எதற்கு அந்த படிப்பு என்று ஒட்டுமொத்தமாக சொன்னது போல தடுக்கும் வகையான் தடுக்கும் முகத்தான் இந்த நண்பரிடம் சென்றிருக்க சொல்லி இருக்கிறார். அந்த பரிந்துரை மடலை பெறுவது பற்றிய முயற்சி அந்த நண்பர் மேற்கொள்ளாதது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இவருடைய முயற்சியையும் இவருடைய முன்னேற்றத்தையும் தடுக்கும் வகையிலே அவர் செயல்படாமல் இருந்ததும் கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருந்தது. ஆனால் பின் நாளிலே அந்த எந்த பரிந்துரை மடலை பெற வேண்டும் என்று முயன்று அந்த மடலை பெறாமலே அந்த இருக்கையை பெற்று படித்து மருத்துவர் ஆனாரோ, அவர் பலருக்கு வழிகாட்டக்கூடிய அளவிலே செல்வராகவும் சிறந்த கல்விமானாகவும் மாறி வழிகாட்டியாக இருந்து மற்றவர்களுடைய வெற்றியே இவருக்கு ஒரு வெறியாக மாறி போனதாகவும் மற்றவருடைய வெற்றிக்கு பாடுபட்டவராகவும் விளங்கினார் என்ற நிகழ்வினை தன்னுடைய வாழ்வியல் விளக்க உரை நூலிலே முதுமுனைவர் இளங்குமரனார் பதிவு செய்து சென்றிருப்பது மிக மிக அருமையாக உள்ளது. நண்பர்களே, சான்றோடு நிறுவுகின்றவர் நம்முடைய முதுமுனைவர் இளங்குமரனார் என்பதையும் குறிப்பிட்டு இதுகாரும் என் உரையை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகின்றன. நண்பர்களே.